வதங்கி கோடி வதங்கி எங்கண்ணன ஐயா மழை இல்லைன்னு போவையில் மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்சவரம் தந்தாரோ எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடித்தா பாரு ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ட்டா நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை, பக்கத்து கிழவு குச்சி மினா கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்றா. ப்ளீஸ்டா நீ போகாத. போல நீ போன வை. ஈச்சம்பழ சிவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா, ஏன்னா பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்ல, யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா நம்ம காரணம் விழுகல, கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா, பயப்படிக்கிறீங்க அடுத்து போட்டு போய் இருக்கு. கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்க தண்ணி இல்லாம வெறாச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமா இருந்துச்சு.
அப்பதான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊரா இங்கே கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊரு தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். நில்லுகார சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். அந்த ஊராங்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான். நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? இந்த தவிர சிரிக்கோட மௌன அடிச்சு கொழுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா சொல்ல வேண்டாம். என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி பிசுக்கிட்ட அவனை. என்ன சொல்ற? வெட்டிடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாண்டா? என்ன சொல்ற? போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தள்ளுடா, விடுடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரா இல்லையாண்டா? இப்ப போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நடந்தது ஆக்சிடென்டா. என்ன நடந்துச்சு? ஒருடா. ஏய் சும்மா இருங்கடா. ஏய் ஒருங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரியா சொல்றானான்னு பார்ப்போம். இல்லைன்னா வெட்டுவோம். பாரு, நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினைச்சிருக்க. அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. ஏன்டா பண்ண? சொல்றாங்கிற சொல்லு. மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க. என்னை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன். என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கான உன் வீட்டை தவுடல் வச்சாயா? என் அப்பா சண்டையில் சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது? எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மகன் ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கருமாதி தாடா பண்ணி பார்த்தேன். போகடா நீங்களும். அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா கால கூட விழுறேன். அது கொடுத்த அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது. பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டு தரேன்டா. அந்த குளம் எனக்கு